நீங்க தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளல அப்படின்னா நீங்கள் வேத வாக்கியங்களை தப்பாதான் நினைச்சுப்பீங்க. இது சொல்ல முடியுமா, அதை செய்ய முடியுமா? இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னவா, பள்ளி அறையில பெட்ரூம்ல பேசுறதுக்கும் என்ன பண்ணிடுவாராம், சொல்லிடுவாராம். அது எவ்வளவு பெரிய அபிஷேகம் பாருங்க. நம்ம சொல்ற இந்த சின்ன சின்னதுக்கு இது சொல்லுவாரா அது சொல்லுவாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவனுடைய வல்லமை புரியல. அவங்களுக்கு தேவனுடைய வல்லமைய அவங்க தப்பா நினைச்சிருக்கிறதுனாலதான் தேவனுடைய வல்லமையோ தேவனுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியவே இல்லை. அடுத்தது பாருங்க, லூக்கா 4:36 வாசிப்போம். லூக் 4:36. லூக்கா 4வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அசுத்த ஆவியெல்லாம் புறப்பட்டு போகுதா? எப்போ ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது. அசுத்த ஆவிகள் எல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நீங்க இந்த அசுத்த ஆவி எங்க இருந்ததா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்க 33ஆம் வசனத்துல, ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டன. பாருங்க, எதுக்கு அதிகமா தெரியும்? பிசாசுகளுக்கு தெரியும் இயேசு யார் என்று சொல்லி. நம்ம தான் பல நேரத்துல ஆண்டுடைய வல்லமைய புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனா எதுக்கு நல்லா தெரியும்? அசுத்த ஆவிகளுக்கும் பில்லிச்சூனியங்களுக்கும் இவைகளுக்கு நல்லா தெரியும் யார் இந்த தெய்வம் என்பதையும் அவருடைய வல்லமை என்ன என்கிறதையும் அவைகளுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நீங்கள் திட்டமிடாதது, நீங்க இருளின் கிரியைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எதிர்நோக்கி நமக்கு விரோதமாய் செயல்படும் போது நீங்க ஜெபிக்க வேண்டிய விதானம் ஒன்று உண்டு. ஆனா அதற்கு முன்பாக ஆண்டவரத்துல நம்ம திட்டத்தை கேட்போம், எப்படி ஜெபிக்கணும், ஏது செய்யணும் என்று சொல்லி. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆனா அதே சமயத்துல பாருங்க, அவருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, இதுல வல்லமை உண்டு. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிப்பீங்களோ அந்த அளவுக்கு அசுத்த ஆவிகள் நடுங்க ஆரம்பிக்கும். நீங்க கோயிலுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பண்ண விட்டுருவான். ஆனா எதை வாசிக்க விட மாட்டான்? வேத வசனத்தை மாத்திரம் வாசிக்கவே விட மாட்டான். ஏன் அப்படின்னா இந்த வசனம் ஆத்துமாக்குள்ள இறங்கிடுச்சுன்னா யாருக்கு அந்த இடத்துல ஆபத்து? பிசாசுகளுக்கு ஆபத்து, அசுத்த ஆவிகளுக்கு ஆபத்து. அதனாலதான் நம்முடைய சோல், நம்ம ஸ்பிரிட், நம்ம மைண்ட் எல்லாம் வேத வசனத்தினால நிரம்பி இருக்கும்னா நீ எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தாங்கி நடத்தும். அவருடைய வல்லமை விளங்கும். எல்லா பில்லிச்சுனியங்களானாலும் செய்வினைகள் ஆனாலும் அசுத்த ஆவிகள் ஆனாலும் தேவனுடைய வல்லமையான வார்த்தைக்கு முன்பாக நடுங்கி நிர்மூலம் அடைந்தே ஆக வேண்டும். கையை மேல தாமே சொல்லுவோம், ஆமென், அல்லேலூயா.